கேகே இன்ஃபோடெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நேற்று நடந்த ஐபிஎல் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் நடந்தது. இது எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்டு. மேட்ச் 18 எஸ்ஆர்ஹெச் டாஸை வின் பண்ணாங்க. சூஸ் டு பேட் bowling செலக்ட் பண்ணாங்க. சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்து சரியாக இல்லைன்னு தான் சொல்லணும். ருத்ராஜ் கெய்க்வாட் 26 எடுத்தார். இருந்தாலும் ரச்சின் ரவீந்தர் வந்து 12 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். ஒரு பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகலை. குயிக் ஸ்கோரும் பண்ணல. ரெஹானே அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டார். ரெஹானாவும் ஜடேஜாவும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெஹானா வந்து ஒரு 35 ரன் எடுத்தார். ஜடேஜா வந்து 31, சிவன் தூபே 45 எடுத்தார். மிட்சல் சரியாகவே ஆடல. ஃபார்ம்லேயே இல்லை, அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். 11 பால் 13 ரன் தான் எடுத்தார். ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா நேற்று பேட்டிங் ட்ராக்கில் குயிக்காக ஸ்கோர் பண்ணான். அந்தளவு ஸ்கோர் பண்ண முடியாத, பவுன்ஸ் பால்லாம் சரியாக ஆடாத, எல்லாம் திணறி ஸ்கோரே ஒரு நல்ல ஒரு 200 வர ஸ்கோரை வந்து 165க்கு வந்து 5 விக்கெட் எடுத்து பால் வந்து அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஷாட்டை கன்வெர்ட் பண்ணல. எல்லாமே பால் வேஸ்ட் பண்ணாங்க. ஒரு ரன் ரேட் ஸ்கோருக்கான ஒரு முயற்சியும் பண்ணலன்னு தான் சொல்லணும் நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கையில் விக்கெட் வச்சுருந்தது. நல்ல ஒரு ரன்னை குவிச்சிருக்கலாம். யாருமே ரன்னு குவிக்கிற ஒரு அந்த முயற்சியில் ஈடுபாடு படல நேற்று. அதனால் வந்து ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் சொல்லணும். இந்த பிச்சில் வந்து 165/5 இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் கிடையாது. இது வந்து ஈஸியாக வந்து ஆப்போனண்ட் எடுக்கலாம். ஏன்னா இது பேட்டிங் ட்ராக்கு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் அவங்களதில் 8 பேர் யூஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச்சில் வந்து எல்லாருமே ஒரு விக்கெட் எடுத்தாங்க. புவனேஷ்குமார் ஒரு விக்கெட், நட்ராஜ் ஒரு விக்கெட், பேட் கம்மிஸ் ஒரு விக்கெட் எடுத்தார், அகமத் ஒரு விக்கெட் எடுத்தார், ஜெய்தேவ் ஒரு விக்கெட் எடுத்தார். மொத்தம் 8 பில்லரை யூஸ் பண்ணி அழகாக அவங்க ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்து சென்னை சூப்பர் கிங்கை ரெகுலர் பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணாத ஒரு நல்ல விக்கெட்டை எடுத்தாங்க. அடுத்ததாக வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் டாஸ் பண்ணாங்க. பேட்டிங்லேயும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் எல்லா சைடுமே செதற விட்டாங்க. 6-4 கன்வெர்ட் பண்ணாங்க. நல்ல பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் குயிக் ஸ்கோர் ஒரு 3 ஓவர்லேயும் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பில்டப் பண்ணி ஒரு ஈஸியாக வந்து சேசிங் மிடில் ஆர்டருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சாவஸ் ஹெட் வந்து 31 ரன், அபிஷேக் சர்மா 37 ரன், மேக்ரான் வந்து 50 ரன் எடுத்தார். அகமத் 18 ரன், என்ரிச் 10 ரன், நிதிஷ்குமாருக்கு ஃபைனலாக 14 ரன் எடுத்தார். அவங்க வந்து ஈஸியாக 18.1 ஓவருக்கு 166 ஃபார் 4ன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர், ஒரு நல்ல ஒரு சேசிங்கான பில்டப் பண்ணி கொடுத்தாங்க. ஓப்பனர் தான் சொல்லணும். அந்த மேட்ச்சு பவர் பிளே வந்து பாலெல்லாம் செதற விட்டு நல்லா 6-4 பவுண்டரி கன்வெர்ட் பண்ணி ஒரு நல்ல ஈஸியான ஸ்கோரை பண்ணாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் போலிங் நேற்று ஃபுல்லாக எப்படி சொதப்ப முடியுமோ அந்த மாதிரி சொதப்புனாங்க. நேற்று முகேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் 27 ரன் கொடுத்து ஈஸியாக மேட்சை வின் பண்ணுறதுக்கான எஸ்ஆர்ஹெச்சுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. தீபக் சரர் ஒரு விக்கெட்டு, தீஷ்னா ஒரு விக்கெட் எடுத்தார். மொயின் அலி சொல்லி ஆகணும், பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னைக்கு உள்ளே வந்திருக்காரு. 2 விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் அவர் லேட்டாக யூஸ் பண்ணதுனால அந்த 2 விக்கெட் நம்மளுக்கு சென்னைக்கு யூஸ் ஆகாத போச்சு. ரச்சின் ரவீந்திராவும் ஒரு ஓவர் போட்டு 3 ரன் கொடுத்தாரு. இவங்களாம் ஸ்பீட் பால் ஆடி ஃபாஸ்ட் பாலர் அவங்க அடிக்கிறான்னு தெரிஞ்சு இவங்க ஸ்பின்னுக்கு நீங்கள் ஓவர் கொடுத்துருக்கலாம். நேற்று சிஎஸ்கே கொஞ்சம் கண்டென்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் லாஸ்ட்டில் போட்டு ஸ்பின்னு கொடுத்து சரியாக கரெக்டான டைம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்பின்னருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே ஒரு ஓவர் கொடுத்து எப்படி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கலாம். ஜடேஜாவும் நேற்று விக்கெட் எடுக்கல. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் வின் பை 6 விக்கெட் ஈஸியான வின் தான் சொல்லலாம். ஒரு லாஸ்ட்டு ஒரு 18 ஓவர் வரைக்கும் ஒரு போராடி சிஎஸ்கே தோற்றதுன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக போலிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணோம். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேட்டிங் லெவல் பரவாயில்ல, மிட்சல் வண்டி சரியாக இல்லை, அவரை ரீப்ளேஸ் பண்ணால் சரியாக இருக்கும். சிஎஸ்கே வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா கண்டிப்பாக போலிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். பத்திரானா திருப்பி இன்ஜுரியிலேருந்து கம்பேக் வரணும். முஸ்டபர் வந்தாருன்னா உங்களுக்கு போலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் கேகே இன்ஃபோடெக் சேனல். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களின் விழுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ.